Praise the Lord. Praise the Lord. Hallelujah. ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நல்ல நாமம் மகிமைப்படுவதாக. வேத பாட வகுப்பிலே நாம் கர்த்தருடைய சமூகத்திலே வசனங்களை தியானிக்கும்படியான கிருபைகளை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். சபை விசுவாச மக்களுக்கு ஒவ்வொருவருக்கும் வேதத்தை அறியத்தக்கதான நல்ல கிருபைகளை கர்த்தர் தரும்படியாக தேவ சமூகத்தில் நாம் ஜெபித்துக் கொள்வோம். ஆமென். ஸ்தோத்திரம். கர்த்தர் பலப்படுத்தி நடத்துவாராக. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இந்த நாளிலே நம்ம வேத பாட வகுப்புக்கு நேராக கடந்து செல்வோம். எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தில் விசுவாசத்தை குறித்ததான மிக முக்கியமான ஒரு வசனம் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. கடந்த நாட்களிலே நம்ம தொடர்ந்து தியானித்து வந்தோம். ஸ்தோத்திரம். இது 7வது வாரம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இந்த நாளிலே நம்ம விசுவாசத்தை குறித்து சற்று இன்னும் அதிகமாய் கற்றுக்கொள்ள கர்த்தர் நம்ம ஒருவருக்கும் உதவி செய்வாராக. அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். பிரைஸ் தி லார்ட். எபிரேயர் 11வது அதிகாரம் 1வது வசனம் சேர்ந்து வாசிப்போம். விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமாயிருக்கிறது. ஸ்தோத்திரம். விசுவாசத்தை குறித்து ஒரு மனுஷன் கற்றுக்கொள்ளவில்லை என்றால் ஆவிக்குரிய ஜீவியத்தில் வளர்ச்சி அடைவது என்பது மிக கடினமான ஒரு காரியம். அல்லேலூயா. அதனால் விசுவாசத்தை குறித்து நன்றாக கற்றுக்கொள்ள வேண்டியது மிக மிக அவசியமாக இருக்கிறது. ஸ்தோத்திரம். எபிரேயர் நிருபத்தில் அதிகமாக நம்ம கற்றுக்கொள்கிறது விசுவாசம். இந்த விசுவாசத்தை குறித்த அநேக காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. இதில் சில வசனங்களை நம்ம முதலாவதாக தியானிக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. எபிரேயர் 6வது அதிகாரம் 11வது வசனத்தின் தொடர்ச்சி 11, 12 ஆகிய வசனங்களை நம்ம வாசித்தோம் என்றால் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. எபிரேயர் 6வது அதிகாரம் 11, 12 ஆகிய வசனங்கள் எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். நீங்கள் அசதியாயிராமல் வாக்குத்தத்தமான ஆசீர்வாதங்களை விசுவாசத்தினாலும் நீடிய பொறுமையினாலும் சுதந்திரித்து கொள்ளுகிறவர்களை பின்பற்றுகிறவர்களாயிருந்து உங்களுக்கு நம்பிக்கையின் பூரண நிச்சயம் உண்டாகும்படி நீங்கள் யாவரும் முடிவு பரியந்தம் அப்படியே ஜாக்கிரதையை காண்பிக்க வேண்டும் என்று ஆசையாயிருக்கிறோம். அல்லேலூயா. இங்கே 11வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, நீங்கள் அசதியாயிராமல். ஆண்டவரை பின்பற்றுகிற தேவ பிள்ளைகளுக்கு ஸ்தோத்திரம் ஒரு வேதம் ஒரு கட்டளை கொடுக்கிறது, ஒரு எச்சரிக்கையை கொடுக்கிறது. என்னென்னா அசதியாயிராமல் எப்பொழுதும் ஆமென் ஒரு தெளிந்த புத்தியோடு நாம் காணப்பட வேண்டியது மிக மிக அவசியமாக இருக்கிறது. அசதியாயிராமல் வாக்குத்தத்தமான ஆசீர்வாதங்களை எப்படி சுதந்திரிக்கணுமா? வாக்குத்தத்தமான ஆசீர்வாதங்களை எப்படி சுதந்திரிக்கணுமா? விசுவாசத்தினாலும் நீடிய பொறுமையினாலும். விசுவாசத்தினாலும் நீடிய பொறுமையினாலும் என்று சொல்லுகிறது. ஸ்தோத்திரம். அப்போ வாக்குத்தத்தமான ஆசீர்வாதங்களை ஒரு தேவ பிள்ளை சுதந்திரித்து கொள்ளணும்னா அவர்களிடத்தில் 2 விதமான காரியம் இருக்கணும். ஒன்று ஸ்தோத்திரம் விசுவாசம், இன்னொன்று என்னது? நீடிய பொறுமை. இந்த நீடிய பொறுமை என்று சொல்லும்போது ஸ்தோத்திரம் தேவன் நமக்கு தருகிற ஒரு ஈவாக இருக்கிற ஆண்டுடைய சமூகத்தில்
நம்ம காத்திருக்கும்போது ஆண்டவர் நம்மை நீடிய பொறுமையை நமக்கு கட்டளையிடுகிறார். பொதுவாக மனுஷர்களுக்கு பொறுமை என்பது மிக 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 குறைவாகவே காணப்படுகிறது. பொறுமை என்பது மிக மிக குறைவு. ஸ்தோத்திரம். சிலருக்கு என்னென்னா, ஜெபம் பண்ண உடனே ஆண்டவர் என்ன செய்யணும்? பதில் தரணும். ஸ்தோத்திரம். சபையில் ஜெபம் பண்ணிவிட்டு வீட்டில் போன உடனே என்ன வரணும்? பதில் வரணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் வசனம் நமக்கு என்ன கற்றுக் கொடுக்கிறது? நீடிய பொறுமை. ஸ்தோத்திரம். சில விஷயங்களை நமக்கு தேவையான விஷயங்களாக இருந்தாலும் அது குறிப்பிட்ட நேரத்துக்கு பிற்பாடு ஆண்டவர் தர சித்தமாக இருந்தால் அதை பெற்றுக்கொள்வதற்கு நமக்கு நீடிய பொறுமை அவசியமாக இருக்கிறது. அல்லேலூயா. சுதந்திரித்து கொள்ள வேண்டும். நீடிய பொறுமை என்பது எல்லாருக்கும் மிக மிக தேவை. அதில் ரெண்டு விஷயம். ஒன்று விசுவாசத்தினாலும் நீடிய பொறுமை என்று சொல்லப்பட்டிருக்கிறார். 12வது வசனத்தில் பார்த்தோம்னா, இந்த விசுவாசம் எப்படிப்பட்ட விசுவாசமாக இருக்கணும்? உங்களுக்கு நம்பிக்கையின் பூரண நிச்சயம் உண்டாகும்படின்னு சொல்லப்படும். எப்படி? நம்பிக்கையின் பூரண நிச்சயம். ஸ்தோத்திரம். நம்பிக்கை தான் விசுவாசத்திற்கு உரிய முன்னோடி. முதல் ஒரு மனுஷனுக்குள்ள நம்பிக்கை மிக மிக அவசியம். சில மனுஷர்களை பார்த்தோம்னா, நம்பிக்கை இல்லாத மனுஷர்களை நம்ம பார்க்குறோம். அவர்களுடைய நிலைமை மிக மிக பரிதாபம். ஆனால் தேவ பிள்ளைகளுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கணும். கர்த்தர் நிச்சயமாகவே ஆசீர்வதிக்கிறவர். ஹல்லேலூயா. அப்போ அந்த ஆசீர்வாதத்தின் தேவன் ஆசீர்வதிக்கிற தேவனை நம்ம பின்பற்றுகிறோம். அதனால் அந்த நம்பிக்கை நமக்கு அதிகரிக்க வேண்டும். நம்பிக்கை என்பது விசுவாசத்தின் ஆரம்ப கட்டம். ஸ்தோத்திரம். பொதுவாக விசுவாச தேவ பிள்ளைகளுக்கு, ஆண்டவரை பின்பற்றுகிறவர்களுக்கு நம்பிக்கை இருக்கிறது. என்ன இருக்கிறது? நம்பிக்கை இருக்கு. நம்பிக்கைன்னா எல்லார்ட்டையும் பொதுவாக இருக்கிறது. தேவ சமூகத்தில் வந்து ஆராதிக்கிற தேவ பிள்ளைகள் எல்லாரிடத்திலும் பொதுவாகவே நம்பிக்கை இருக்கும். இந்த நம்பிக்கை என்பது விசுவாசம் என்கிற ஒரு நிலைமைக்கு நேராக போகவில்லை என்றால் அந்த நம்பிக்கையினால் பிரயோஜனம் கிடையாது. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அப்போது அந்த நம்பிக்கை எப்படி இருக்கணும்? பூரணமான, வேதம் சொல்லுது, நம்பிக்கையின் பூரண நிச்சயம் உண்டாகும்படி. நம்புகிற விஷயத்தை பூரண நிச்சயத்தோடு நம்புகிறதுக்கு பேர் தான் விசுவாசம். கடுகளவு விசுவாசம் இருந்தாலும் மலையை பார்த்து பெயர்ந்து போ என்று சொன்னால் அது நமக்கு கீழ்ப்படியும்னு சொல்லுகிறார் இயேசு. அப்படியானால் இந்த கடுகளவு விசுவாசம் நமக்கு தேவை. கடுகளவு விசுவாசம். அல்லேலூயா. ஸ்திரியை பார்த்து சொல்கிறாரு, ஸ்திரியை உன்னுடைய விசுவாசம் பெரியதுன்னு சொல்கிறார். உன்னுடைய விசுவாசம் எப்படி இருக்கிறது? மிக மிக பெரியதாக இருக்கிறது. அப்படியானால் ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம வைத்திருக்கிற நம்பிக்கை விசுவாசத்தின் அந்த நிலைமைக்கு நேராக வழிநடத்தப்பட வேண்டியது மிக மிக அவசியமாக காணப்படுகிறது. அல்லேலூயா. ஆபிரகாமை குறித்து ஒரு வசனத்தை நம்ம வாசிப்போம். ரோமர் 4வது அதிகாரத்தில், ரோமர் 4வது அதிகாரம் 18வது வசனத்தை வாசிக்க கேட்போம். ரோமர் 4:18. உன் சந்ததி இவ்வளவா இருக்கும் என்று சொல்லப்பட்டபடியே நம்புகிறதற்கு ஏதுவில்லாதிருந்தும், எப்படி அது சொல்லப்பட்டிருக்கிறது? ஆபிரகாமை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் சொன்னார், உன் சந்ததி இவ்வளவு பெரிதாக இருக்கும் அப்படின்னு ஆண்டவர் சொல்லுகிறார். அந்த வார்த்தையை சொல்லுகிறார். நமக்குள்ள நம்பிக்கை பிறக்கணும்னு சொன்னால் ஆண்டவருடைய வார்த்தை முக்கியம். அல்லேலூயா. ஆண்டவருடைய வார்த்தை முக்கியம். ஆண்டவருடைய வசனம் முக்கியம். ஸ்தோத்திரம். பூரணமான ஒரு விசுவாசத்துக்குள்ளாக போகணும் அப்படின்னு சொன்னால், ஆமென், ஸ்தோத்திரம், நமக்குள்ள கர்த்தருடைய வார்த்தை கேட்டுக்கொண்டே இருக்கணும். ஆண்டவருடைய வார்த்தை தொனித்து கொண்டே இருக்க வேண்டும். ஆண்டவர் ஆபிரகாமை பார்த்து சொல்லுகிறார்,
உன் சந்ததி இவ்வளவாய் இருக்கும். வானத்து நட்சத்திரங்களை காட்டி சொல்லுகிறார், உன் சந்ததி இவ்வளவாய் இருக்கும் அப்படின்னு சொல்லுகிறார். ஆண்டவருடைய வார்த்தையை கேட்குறார் ஆபிரகாம். ஆண்டவருடைய வார்த்தையை தெள்ள தெளிவாக கேட்குறார். யாரோ பக்கத்தில் உட்காந்து பேசுகிற மாதிரி கேட்டிருப்பாருன்னு நினைக்கிறேன். ஸ்தோத்திரம். வசனம் சொல்லுது, உன் சந்ததி இவ்வளவா இருக்கும் என்று சொல்லி கர்த்தர் சொன்ன போது நம்புவதற்கு ஏதுவில்லாதிருந்தும் அதை நம்பிக்கையோடு விசுவாசித்தான் அப்படின்னு சொல்லப்பட்டு, நம்பிக்கையோடு ஏதுவில்லாதிருந்தும். அந்த வார்த்தை தான் ரொம்ப முக்கியம். ஏதுவில்லாதிருந்தும் சொல்லுங்க, என்ன வார்த்தை? ஏதுவில்லாதிருந்தும். இந்த ஏதுவில்லாதிருந்தும் அப்படிங்கிற விஷயத்தில் நிறைய பேர் அதில் சிக்கிக்கொள்ளுகிறார்கள். எப்படி சொல்ல முடியும்னா, நம்புகிற அந்த நம்பிக்கை அப்படிங்கிறது வந்து பார்க்கிற விதத்தில் வருகிறது. எப்படி நடக்கிறது? பார்க்கிற விதத்தில் தான் மனுஷர்கள் நம்புகிறாங்க. தோமா சொல்லுகிறார், நான் இயேசுவை தொட்டு பார்த்தால்தான், அவருடைய காயத்தை நான் தொட்டு பார்த்த பிறகுதான் அவரை என்ன செய்வேன், நம்புவேன்னு சொல்கிறார். இதுதான் நம்பிக்கை. பொதுவாக மனுஷனுடைய நம்பிக்கை அதுதான். ஆனால் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அது ஏதுவில்லாதிருந்தும் அதை நம்பிக்கையோடு விசுவாசித்தான். ஏதுவில்லாதிருந்தும், அதை அடிக்கோடிட்டு வைக்கணும் அந்த வசனத்தில். மிக முக்கியமான ஒரு வார்த்தை, ஏதுவில்லாதிருந்தும். அதுதான் விசுவாசத்தினுடைய முதல் படி. ஏதுவில்லாதிருந்தும். ரோமர் 4:19 சொல்லுது, அவன் விசுவாசத்தில் பலவீனமாக இருக்கவில்லை. அவன் ஏறக்குறைய 100 வயதுள்ளவனாக இருக்கும்போது தன் சரீரம் செத்துப்போனதையும் சாராளுடைய கற்பம் செத்துப்போனதையும் எண்ணாதிருந்தான் அப்படின்னு சொல்ல. சாராளுடைய கற்பம் செத்து போனதையும் எண்ணாதிருந்தான். நினைச்சு கூட பார்க்கல, யோசிக்க கூட இல்லை. எண்ணாதிருந்தான், நினைத்து பார்க்கவில்லை. ஸ்தோத்திரம். இந்த நம்பிக்கை சாதாரணமாக மனுஷர்களுக்கு வருகிறது மிக மிக கடினம். அல்லேலூயா. இந்த நம்பிக்கை வருகிறது மிக மிக கடினம். அதுதான் ஏதுவில்லாதிருந்தும். வருஷத்துக்கு ஒரு முறை ஆபிரகாம் சாராள பாப்பார். ஸ்தோத்திரம். வயசு ஏறிக்கிட்டே போகுது, அதிகரிச்சுட்டே போகுது. ஸ்தோத்திரம். இருந்தாலும் ஆண்டவர் சொன்ன வார்த்தை, இருந்தாலும் கர்த்தர் சொன்ன வார்த்தை, ஆண்டவர் என்ன வார்த்தை சொன்னாரோ அந்த வார்த்தை அப்படியே நம்புகிற அந்த நம்பிக்கை அவனுக்குள்ள வளர்ந்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறார். அப்படியானால் வசனம் சொல்லுது, அவிசுவாசம் அவனுக்குள்ள இல்லை. 20வது வசனம் சொல்லுது, ரோமர் 4:20, தேவனுடைய வாக்குத்தத்தத்தை குறித்து அவன் அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல் அப்படின்னு சொல்லப்பட்டு. 20வது வசனத்தை வாசிங்க. ரோமர் 4:20. தேவனுடைய அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல் தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனாய் மாறினான். அல்லேலூயா. வசனம் சொல்லுது, அந்த 18 21 வசனம் வரைக்கும், ரோமர் 4:18 21 வரைக்கும் ரொம்ப முக்கியமான விஷயம் அங்கே சொல்லப்பட்டிருக்கு. ஆபிரகாமுடைய விசுவாசத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. ஸ்தோத்திரம். இது ஒரு இன்ட்ரோடக்ஷன் தான். ஆபிரகாமை குறித்து 4-5 ஸ்டேஜ், ஆபிரகாமுடைய 4-5 ஸ்டேஜ் நம்ம தியானிப்போம். வருகிற நாட்கள் அதை தியானிப்போம். கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. இது ஒரு இன்ட்ரோடக்ஷன் தான். வேதம் சொல்லுது 18 21 வரைக்கும், தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. எப்படி நம்பினாராம்? தேவன் வாக்குத்தத்தம் பண்ணதை நிறைவேற்ற வல்லவர்.
இதுதான் நம்பிக்கையின் ஆரம்பம். அல்லேலூயா. இந்த நம்பிக்கை வருகிறது ரொம்ப கஷ்டம். பொதுவாக மனுஷர்களுக்குள்ள ஆண்டவரை தேவ சமூகத்தில் வந்து ஆராதிக்கிற தேவ பிள்ளைகள் பொதுவான ஒரு நம்பிக்கை இருக்கும். கர்த்தர் நிச்சயம் தருவார் தருவார் தருவார். ஆனால் ஸ்தோத்திரம், நம்பிக்கை எப்பொழுது விசுவாசமாக மாறுது? எப்பொழுது விசுவாசமாக மாறுதுன்னா 21வது வசனம், வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்பதை முழு நிச்சயமாய் நம்பி அப்படின்னு சொல்லப்படும். அந்த இடத்த அடிக்கோடிட்டு வைக்கணும். முழு நிச்சயமாய் அடிக்கோடிட்டு வைக்கணும். முழு நிச்சயமாய் நம்பினா. எப்படி நம்பினானா சொல்லுங்க சத்தமா? முழு நிச்சயம். முழு நிச்சயம்னா அதில் ஒரு குறைவே இல்லை. முழு நிச்சயம், முழுமை பெற்ற ஒரு அனுபவம். 18வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, உன் சந்ததி இவ்வளவாய் இருக்கும் என்று சொல்லப்பட்டபடியே தான் அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாவதை நம்புவதற்கு ஏதுவில்லாதிருந்தும், அதை அடிக்கோடிட்டு வைக்கணும். ஏதுவில்லாதிருந்தும் அதை நம்பிக்கையோடு விசுவாசித்தான். நம்பிக்கையோடு விசுவாசிக்கிறான். அப்போ விசுவாசம்னா ஒரு அவுட்லைன் நமக்கு தெரியுது, கொஞ்சம் அவுட்லைன் நமக்கு கொஞ்சம் தெரியுது. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்போ இந்த விசுவாசத்தை கற்றுக்கொள்ளும்போது தான் ஸ்தோத்திரம் நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்தில் ஒரு நல்ல ஒரு முழுமையான அனுபவத்துக்கு நேராக நாம் நடத்தப்படுகிறோம். அல்லேலூயா. 22, 23 வசனங்களை வாசிங்க. ஆகையால் அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. நமக்காகவும் எழுதப்பட்டிருக்கிறது. எப்படி? ஆபிரகாம் விசுவாசித்து ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்டு அதை நம்பி விசுவாசித்து நம்புவதற்கு ஏதுவில்லாதிருந்தும் முழு நிச்சயமாய் நம்பி விசுவாசித்தான். அது நமக்கு எதுக்காக எழுதப்பட்டிருக்கிறது? நம்முடைய விசுவாசமும் அப்படி வளர வேண்டும். அல்லேலூயா. விசுவாசத்தில் வல்லவனானான். சொல்லுங்க, எப்படி மாறினா? விசுவாசத்தில் வல்லவனாக மாறினான். ஆண்டவர் பார்த்தார், அதை கவனிக்கிறார். இந்த ஆபிரகாம் எப்படி நம்புகிறான்? ஸ்தோத்திரம். அவருடைய நம்பிக்கை எப்படி இருக்கிறது? ஆரம்ப கட்டம் எப்படி இருந்தது? போக போக அவருடைய நம்பிக்கை எந்த அளவுக்கு உயர்ந்திருக்கிறது, வளர்ந்திருக்கிறது? சில சூழ்நிலைகள் வந்துச்சு, விசுவாசத்தில் தளர்ந்து போக வேண்டிய நிலைமை வந்துச்சு. ஆனாலும் வசனமே சொல்லுது, அவன் விசுவாசத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக வல்லவனாய் மாற ஆரம்பித்தான். ஹல்லேலூயா. அதுதான் நமக்கு முக்கியம். நமக்கும் இது ரொம்ப முக்கியம். இந்த வார்த்தை நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்கிறது. ஏன்னா அவனுக்காக மாத்திரமல்ல, நமக்காகவும் எழுதப்பட்டிருக்கிறது. சோதரம். இன்னும் சில விஷயங்களை நம்ம பார்க்கும்போது வேதத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சில உவமைகளை நமக்கு சொல்லி தந்திருக்கிறார். கடந்த ஞாயிற்றுக்கிழமை கூட நம்ம சில உவமைகளை தான் பார்த்தோம். விசுவாசத்தின் அடிப்படையில் செயல்படுகிறது எப்படி அப்படிங்கிறத குறித்து தான் நம்ம பார்த்தோம். அதில் இருந்து சில வசனங்களை நம்ம கவனிப்போம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 9வது அதிகாரம், மத்தேயு எழுதின சுவிசேஷம் 9வது அதிகாரம் 28வது வசனம். மத்தேயு 9:28. தாவீதின் குமாரனே எங்களுக்கு இரங்கும் என்று கூப்பிட்டார்கள். அடுத்து பாருங்க, வீட்டுக்கு வந்த பின்பு, அப்போது அவரை பின்னாடியே வந்துட்டு இருக்கிறாங்க. அவர் புறப்பட்ட இடத்துல இருந்து வீட்டுக்கு வரைக்கும் வந்துட்டாங்க. எனக்கு எங்களுக்கு உதவி செய்யும்னு கேட்டு வராங்க. 28வது வசனத்தில், அவர் வீட்டிற்கு வந்த பின்பு அந்த குருடர் அவரிடத்தில் வந்தார்கள். இயேசு அவர்களை நோக்கி, இதை செய்ய, நல்லா கவனிங்க, எனக்கு வல்லமை உண்டென்று விசுவாசிக்கிறீர்களா என்று கேட்டார்.
எப்படி கேட்டார்? இயேசு குருடர்களை பார்த்து என்ன கேட்குறாரு? இதை செய்ய, எதை செய்ய? உங்களுக்கு பார்வை தர எனக்கு வல்லமை உண்டு, நீங்கள் என்ன செய்கிறீங்களா? விசுவாசிக்கிறீங்களான்னு கேட்குறார். எனக்கு வல்லமை இருக்கிறது, அதை நீங்கள் என்ன செய்கிறீங்களா? விசுவாசிக்கிறீங்களா? அவருடைய வல்லமை எப்படிப்பட்ட வல்லமை? சாதாரண வல்லமையா? அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். கடல் இரைச்சல், கடல் அலை கப்பலை மோதி அடிக்கிறது. அப்போ இயேசு சொல்லுகிறார், இறையாதே அமைதலாய் இரு. அப்போ அவருடைய வார்த்தை எப்படிப்பட்டது? சொல்ல ஆகும், சொன்னாலே நடந்துடும். ஆனால் இயேசு கேட்குறார், இதை நான் உங்களுக்கு செய்வேன் என்பதை நீங்கள், எனக்கு வல்லமை இருக்கிறது என்பதை நீங்கள் விசுவாசிக்கிறீங்களா அப்படின்னு கேட்குறார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். வசனம் சொல்லுது, அடுத்து சொல்கிறாங்க, அவங்க சொல்கிறாங்க, என்ன சொல்கிறாங்க? அதற்கு அவர்கள், ஆம் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே, விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே என்ன சொல்கிறாங்க. அடுத்த வசனம், அவர்கள் கண்களை தொட்டு, அவர் தொட்டார், உங்கள் விசுவாசத்தின்படி உங்களுக்கு ஆக கடவுது. விசுவாசம், உங்கள் விசுவாசம் அப்படின்னு சொல்கிறார். யாருடைய விசுவாசம்? யாருடைய விசுவாசம்? முதல்ல என்ன கேட்டார்? எனக்கு வல்லமை இருக்கிறதா என்று நம்புறீங்களா, விசுவாசிங்களா கேட்குறாரு. என்னுடைய வல்லமையே எப்படிப்பட்டதுன்னு உங்களுக்கு தெரியுமான்னு கேட்குற ஆண்டவர் அடுத்து சொல்கிறாரு, உங்கள் விசுவாசத்தின்படி உங்களுக்கு எப்படி? இயேசு என்ன சொல்லியிருக்கணும்? என் வல்லமை உங்களை சுகமாக்க போகுது அப்படின்னு சொல்லியிருக்கலாமா இல்லையா? வல்லமை இருக்குன்னு விசுவாசிக்கிறீங்களான்னு தானே கேட்டார். அப்போ உடனே இவங்க சொல்கிறாங்க, ஆமாம் நீர் சர்வ வல்லவர் அப்படிங்கிறத நாங்கள் என்ன செய்கிறோம்? விசுவாசிக்கிறோம். விசுவாசிக்கிறோன்னு சொன்ன உடனே இயேசு என்ன சொல்லியிருக்கணும்? சரி, அப்போது என் வல்லமை உங்களை என்ன செய்யும்? இப்பொழுது சுகமாக்க போகிறது அப்படின்னு சொல்லியிருக்கலாம். இல்லைன்னா தேவன் தம்முடைய வல்லமையினால் சுகத்தை தருவார்னு சொல்லியிருக்கலாம். இது எதுவுமே சொல்லாமல் அவர் சொல்கிறாரு, உங்களுடைய விசுவாசம். சொல்லுங்கள், நான் சொல்கிறது புரியுதா உங்களுக்கு? உங்கள் விசுவாசம். யாருடைய விசுவாசம்? உங்கள் விசுவாசம். உங்களுடைய விசுவாசத்தின்படி ஆக கடவுது. இதிலிருந்து இயேசு ஏன் இப்படி சுகம் எல்லாம் கொடுக்குறாரு? உங்களுக்கெல்லாம் சுகம் கொடுக்கறது காரணம் என்ன? யாரும் சொல்லுங்க பார்ப்போம். எதுக்கு இயேசு சுகம் கொடுத்தார்? ஆதி அப்போஸ்தல நாட்களில் இயேசு மரித்து உயிர்த்தெழுந்து பரமேறி போன பிற்பாடு சீஷர்கள் என்ன பிரசங்கம் பண்ணியிருப்பாங்க? இதைத்தான் பிரசங்கம் பண்ணியிருப்பான். இயேசு செய்த அற்புதங்கள் பிரசங்கம் பண்ணியிருப்பாங்களா மாட்டாங்களா? அப்போ எப்படி சொல்லி கொடுத்துருப்பாங்க? எதை சொல்லி கொடுத்துருப்பாங்க? ஆதி அப்போஸ்தலர்கள் விசுவாசத்தை குறித்து சொல்லி கொடுத்துருப்பாங்க. அல்லேலூயா. அப்போ அந்த விசுவாசத்தில் வளரணும், விசுவாசத்தில் இன்னும் வளருவதற்காக தான் இயேசு பல அற்புதங்களை செய்கிறார். அல்லேலூயா. இயேசு எதுக்கு அற்புதம் செய்தார்? விசுவாசத்தில் என்ன செய்யணும்? வளரணும். பல காரணம் உண்டு, அதில் ஒரு காரணம் இது. விசுவாசத்தில் என்ன செய்யணும்? வளரணும். அத்திமரத்தை பார்த்து சபிக்கிறார். அத்திமரத்தை பார்த்து எப்போ சபிச்சார்? கனி தேடி வந்தார். கனி இருக்கான்னு பார்த்தாரு. கனி இல்லைன்னு தெரிஞ்ச உடனே என்ன ஆயிடுச்சு? இயேசு சொல்கிறார், இனிமேல் யாரும் உன்னிடத்திலிருந்து கனிகளை என்ன செய்ய மாட்டாங்க? புசிக்க மாட்டாங்க அப்படின்னு சொன்ன உடனே என்ன ஆயிடுச்சு? அந்த அத்திமரம் அடிவேரிலிருந்து பட்டு போக ஆரம்பித்தார். மறுநாளில் பார்த்தா மரம் ஃபுல்லாகவே பட்டு போயிடுச்சு. மரம் ஃபுல்லாகவே என்ன ஆயிடுச்சு? பட்டு போயிடுச்சு. எதுக்காக இதை பண்ணார்? மரத்துக்கு சாபம் கொடுத்தாரா? எதுக்கு பண்ணார்? விசுவாசம். விசுவாசத்தை கற்றுக் கொடுக்குறார். விசுவாசத்தை என்ன செய்கிறாரு? அப்போ இயேசுக்கு சுற்றி நின்றவங்க என்ன பண்ணியிருப்பாங்க? பரவாயில்ல, இயேசு சொன்ன உடனே என்ன ஆயிடுது? மரமே பட்டு போயிடுது. மரமே விசுவாசத்தை கற்றுக் கொடுக்கிறார். விசுவாசத்தை என்ன செய்கிறாரு? கற்றுக் கொடுக்கிறார். அல்லேலூயா. அப்போது விசுவாசத்தை போதிக்கிறார், சொல்லி காட்டுறார். அடுத்து சொல்கிறார், கடுகளவு விசுவாசம் இருந்தால் இந்த மலையை பார்த்து
பெயர்ந்து போ என்று சொல்லி கட்டளை கொட்டா அது உங்களுக்கு செவி கொடுக்கும், உங்களுக்கு கீழ்ப்படி. அல்லேலூயா. அப்போ இதெல்லாம் எதுக்கு சொல்கிறாரு? விசுவாசத்தில் வளர்றதுக்காக, விசுவாசத்தில் வல்லவர்களாய் மாறும்படியாக சில விஷயங்களை அவர் நமக்கு சொல்லி கொடுக்கிறார். அல்லேலூயா. இந்த காலகட்டங்களில் பொதுவாக சபைகளில் ஒரு விஷயம் என்னன்னா, ரட்சிக்கப்படுகிறதற்கு ஆண்டவரை விசுவாசிக்கணும்னு சொல்லி பல போதனைகளை போதிக்கிறான். ரட்சிக்கப்படணும்னா என்ன செய்யணும்? விசுவாசிக்கணும். ரட்சிக்கப்படுகிறதற்கு என்ன செய்யணும்? இது கரெக்டாக எல்லா சபைகள்லையும் என்ன செய்வாங்க? சொல்லி கொடுப்பாங்க. ஆனால் சுகத்தை பெற்றுக்கொள்ளுகிறதற்கு, ஆண்டவரிடத்திலிருந்து சுகத்தை பெற்றுக்கொள்ளுகிறதுக்கு, விடுதலையை பெற்றுக்கொள்ளுகிறதற்கு, ஆண்டவரிடத்திலிருந்து நம்ம எதையாகிலும் பெற்றுக்கொள்வதற்கு விசுவாசம் தேவை அப்படிங்கிறத சொல்லி கொடுப்பது என்பது ரொம்ப குறைவாக இருக்கிறது. அல்லேலூயா. பொதுவாக மக்களிடத்தில் கேட்டால் சொல்லுவாங்க, நீங்கள் எப்படி ரட்சிக்கப்பட்டீங்கன்னு கேட்டால் என்ன சொல்லுவாங்க? இயேசுவை நான் என்ன செய்தேன்? விசுவாசித்தேன். இயேசு இந்த உலகத்துக்கு வந்தார், மரித்தார், பாடுபட்டார், பாடுபட்டார், மரித்தார், 3ஆம் நாளில் உயிர் தெழுந்தார் என்பதை நான் என்ன செய்கிறேன்? விசுவாசிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ரட்சிக்கப்படுவதற்கு விசுவாசம் தேவை. அதே விசுவாசம் எதற்கும் தேவை? சுகம், பலன், ஆரோக்கியம், ஆண்டவர் நமக்கென்று வைத்திருக்கிற நன்மைகளை சுதந்திரித்துக் கொள்வதற்கு நமக்கு என்ன தேவை? விசுவாசம் தேவை. இதை நிறைய சொல்லி கொடுக்கறது இல்லை, கற்றுக்கொள்ளுகிறது இல்லை. ஆண்டவர் சிலுவையில் நமக்காக இரத்தம் சிந்தி மரித்ததன் நோக்கம் என்ன? நம்முடைய சாபங்கள் எல்லாம் எப்படி மாறணும்? ஆசீர்வாதமாக மாறும். அல்லேலூயா. சிலுவையில் இயேசு செய்த கிரியைகளில் மிக முக்கியமான கிரியை என்னன்னா, மனுஷனுக்கு மேலே இருந்த சாபம். என்ன சாபம்? என்ன சாபம்? பாவம் செய்கிற ஆத்மா சாகும் அப்படிங்கிறதான் சாபம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அந்த சாபம் நீக்கப்பட வேண்டும் என்பதற்காக தான் இயேசு சிலுவையில் மரிக்கிறார். அல்லேலூயா. இயேசு எதுக்காக மரித்தார்? சொல்லுங்க. இப்போ தான் சொன்னேன். நம்முடைய சாபம். அதான் வசனம் சொல்லுது, மரணமே உன் கூரெங்கே, பாதாளமே உன் ஜெயமங்கே. அப்படின்னா என்ன அர்த்தம்? மரணம் அப்படிங்கிறது ஒரு சாபம், ஒரு சாபம். ஆதாம் இடத்துல என்ன சொன்னார்? இதை புசிக்கும் நாளில் சாகவே சாவாய். அது ஒரு சாபம். ஆண்டவர் சொல்றார், இதை புசிக்காத, இதை புசிக்கும் நாளில் சாவாய். அப்போ அது சாபம் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது, மனுஷனை தொடர்ந்து கொண்டே இருக்கு. எப்போ அந்த சாபம் முடியும்? சொல்லுங்க. எப்போ சாபம் முடியும்? எப்போ சாபம் முடியும்? சிலுவையில் முடிஞ்சிச்சு. நான் கேட்ட கேள்வி உங்களுக்கு புரிஞ்சுதானு தெரியல. எப்போ முடியும்னு கேட்டோன்னா இனிமே தான் முடியும்ல, ஆல்ரெடி முடிஞ்சிருச்சு. என்ன சாபம்? இயேசுவை மரணத்தினால அடக்கி வைக்க முடியவில்லை சாத்தான். அல்லேலூயா. மரணத்தை ஜெயித்து தானே இயேசு உயிர் தெழுந்தார். அல்லேலூயா. உயிர் தெழுந்தாரா இல்லையா? எப்படி உயிர் தெழுந்தார்? மரணத்தை ஜெயித்தார். மரணத்தை. அப்போ அவரை பின்பற்றுகிற நாமும் என்ன செய்யலாம்? மரணத்தை ஜெயிக்க முடியும். பழைய ஏற்பாட்டின் காலத்தில் அதிகமாக மனுஷர்கள் பயந்தது எதுக்குன்னா மரணத்துக்கு. 29 வயசில் உலகம் முழுவதையும் கைப்பற்றின ஒரு மனுஷன்தான் மகா அலெக்சாண்டர். அப்படி தானே? எத்தனை வயசு? 31 வயசா 29 வயசா? 31 நினைக்கிறேன். பாருங்க, சமுத்திரத்தை பார்த்து சொல்கிறான், நீ ஒரு லேண்டாக இருந்திருந்தேன்னா உன்னையும் நான் பிடிச்சிருப்பேன். எப்படி? கடலை பார்த்து சொல்கிறான், இது நீ ஒரு லேண்டாக இருந்திருந்தேன்னா, ஒரு 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 என்ன சொல்கிறது, தரைப்பகுதியாக நீ இருந்திருந்தேன்னா உன்னையும் பிடிச்சிருப்பேன். 30 வயசில்
இந்த வார்த்தையை சொல்கிறாருன்னா எப்படிப்பட்ட ஆளாக இருந்திருப்பார்னு பாருங்கள். ஒரே ஒரு காய்ச்சல், அந்த காய்ச்சல்னு அவனை தப்பித்து கொள்ள முடியவில்லை. அல்லேலூயா. மரணம் விழுங்கி விட்டது. மரணம் என்ன ஆயிடுச்சு? அவன் சாகும்போது ஒரு விஷயத்த சொன்னார் தெரியுமா? நீங்கள் கேட்டிருப்பீங்க தானே? மகா அலெக்சாண்டர் சொன்ன சில விஷயங்கள் தெரியுமா? மகா அலெக்சாண்டர் சொன்னார், நான் ஒரு நாள் சாவேன். மரண தருவாயில் சொல்கிறார், ஒரு நாள் சாவேன். அப்போ என்னை பெட்டியில் வச்சு தூக்கிட்டு போகும்போது 4 தூக்கிட்டு போகிறவங்க யாராக இருக்கணும்னா டாக்டராக இருக்கணும். யாராக இருக்கணும்? டாக்டர்ஸ், மருத்துவர்கள் தான் என்னுடைய பெட்டி என்ன செய்யணும்? தூக்கிட்டு போகணும். அதுக்கு என்ன அடையாளம்னா, மருத்துவத்தினால் மரணத்தை அடக்கி வைக்க முடியாது. அப்புறம் அந்த பெட்டியில் 2 சைட்லேயும் ஓட்டை போடணும். கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதை 2 சைடில் என்ன செய்யணும்? ஓட்டை போடணும். அதுக்கு என்ன அடையாளம்? 2 கையும் வெளியே போடணும். பெட்டியில் 2 கையும் வெளியே போடணும். அதுக்கு என்ன அடையாளம்னா, வெறுங்கையா வந்தேன், வெறுங்கையா போகிறேன், வெறுங்கையா வந்தேன், வெறுங்கையா. அப்புறம் நான் சம்பாதிச்ச எல்லா என்னுடைய பணம், என்னுடைய என் தங்கம், அது இது எல்லாத்தையும் நான் போகும்போது என் பெட்டிக்கு முன்னாடி மக்களுக்கு கிடைக்கிற மாதிரி விரித்து போடணும் அப்படின்னு சொன்னாராம். எப்படி? அதுக்கு என்ன அர்த்தம்? எதையுமே நான் என்ன செய்யலை? கொண்டு போகலை. எதையும் நான் என்ன செய்யலை? கொண்டு போகலை. இப்படி சொல்லி தான் அலெக்சாண்டர் மரித்தார். அவன் அந்த மனுஷனால் மரணத்தை ஜெயிக்க முடியவில்லை. ஆனால் தேவ பிள்ளைகள், ஆண்டோடைய பிள்ளைகளுக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறது. இந்த மரணத்தில் ஒரு நம்பிக்கை இருக்கிறது. அல்லேலூயா. என்ன இருக்குது? நம்பிக்கை. நம்ம நம்பிக்கையோடு மரிக்கிறோம், அப்படிதானே? அடக்கம் பண்ணும்போது கூட எப்படி அடக்கம் பண்ணுவோம்? நம்பிக்கையோடு அடக்கம் பண்ணுவோம், விசுவாசத்தோடு. அது எப்படி? விதையை விதைக்கிற மாதிரி தான் நம்ம அடக்கம் பண்ணுறோம். அல்லேலூயா. காரணம் என்ன? இந்த விதை ஒரு நாள் என்ன செய்யும்? முளைத்து எழும்பும். அதை நம்ம காரணமாக சொல்லுகிறோம். அப்போது ஆண்டவரை உண்மையாய் பின்பற்றுகிற தேவ பிள்ளைகளுக்கு, வசனத்தை நம்பி இருக்கிற தேவ பிள்ளைகளுக்கு என்ன வரும்? விசுவாசம் வந்துடும். அல்லேலூயா. அந்த விசுவாசம் மரணத்தையும் ஜெயிக்க வல்லமை உள்ளது. எப்படி? மரணத்தையும் சோத்துரும். அப்போது ஆண்டோடைய பிள்ளைகள் சமாதானத்தோடு வாழ்வதற்கான எல்லா வழியும் பைபிளில் இருக்குது. ஆமேன்னு சொல்லுங்க. எல்லா வழியும் எங்கே இருக்குது? வசனத்தில் இருக்கிறது. எது வரைக்கும் நம்ம சமாதானத்தோடு வாழ முடியும்? எது வரைக்கும் சமாதானத்தோடு வாழ முடியும்? சாகிற கடைசி நாள் வரைக்கும் சமாதானத்தோடு நம்ம வாழ்வதற்கான எல்லா வழிமுறையும் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. அப்போது எதுக்கு நான் இதை சொன்னேன்னா, அப்போது நம்முடைய விசுவாசத்தில் நம்ம எப்படி மாறணும்? வல்லவர்களாக மாறணும். வல்லவர்களாய் நம்ம ரோமரில் அதை படித்தோம் பாருங்கள். ரோமரில் படித்தோம்ல, 4வது அதிகாரம் 18 என்ன படித்தோம்? அந்த வசனத்தை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ரோமர் 4:18. விசுவாசத்தில் அவன் எப்படி இருக்கவில்லை? பலவீனனாக இருக்கவில்லை. வாசிங்க மறுபடியும் அந்த வசனத்தை வாசிப்போம். 4:18. உன் சந்ததி இந்த வார்த்தையை பிடிச்சுக்கோங்க. இன்னைக்கு தான் செய்தி, இதுதான் நமக்கு மெயின். ஏதுவில்லாதிருந்தும், சொல்லுங்க, ஏதுவில்லாதிருந்தும், அதுதான் முக்கியம். இன்னைக்கு உள்ள செய்தியில் முக்கியமான ஒரு பாயிண்ட் என்னென்னா, ஏதுவில்லாதிருந்தும் நம்புகிற நம்பிக்கை. ஏன் ஏதுவில்லாதிருந்தும் ஏன் நம்பினார் ஆபிரகாம்? நம்புறதுக்கு காரணம் என்ன? சொன்னவர் எப்படிப்பட்டவர் அப்படிங்கிறத ஆபிரகாம் உணர்ந்திருந்தார். அல்லேலூயா. ஆபிரகாமுக்கு தெரியும், இந்த வார்த்தையை சொன்னது யாரு? உன் சந்ததி இவ்வளவாக இருக்கும் என்று சொன்னது யாரு? அவரை நம்பினார். அவருடைய வார்த்தையை நம்பினார். அவர் பொய் சொல்ல மாட்டார். வானத்தையும் பூமியை உண்டாக்கினவர். அவர் என்ன செய்ய மாட்டார்? பொய் சொல்ல வாய்ப்பில்லை. பொய் சொல்ல மனுஷன்தான் பொய் சொல்லும். நம்ம தான் பொதுவாக என்ன செய்வோம்? வசனம் சொல்லுது, நாசியில் சுவாசமுள்ள மனுஷனை என்ன செய்யக்கூடாது தான், நம்பக்கூடாது.
அப்போ நம்முடைய வார்த்தைகள் எல்லாம் இயேசு மாதிரி பேசுவோமா? இல்லை. நம்ம எப்படி பேசுவோம்? மனுஷன் தானே, நம்ம மனுஷன் மாதிரி தானே பேசுவோம். ஆனால் ஆண்டவர் அப்படிப்பட்டவர் அல்ல. ஒரு வார்த்தை பேசுனா பல முறை யோசிச்சு தான் அவர் என்ன செய்வார்? பேசுவார். அல்லேலூயா. அப்போ ஆபிரகாம் எதை நம்பினார்? நம்புவதற்கு ஏதுவில்லாதிருந்தும். அந்த வார்த்தையை அடிக்கோடிட்டு வச்சிங்களா? அடிக்கோடிட்டு வச்சுக்கோங்க. ரோமர் 4:18 ஏதுவில்லாதிருந்தும் நம்பினார். ஏதுவில்லாதிருந்தோம். சாகிற வரைக்கும் இந்த வார்த்தையை மறக்கக்கூடாது. எந்த வார்த்தை? ஏதுவில்லாதிருந்தும் நம்புவேன். சொல்லுங்க. ஏதுவில்லாதிருந்தும் ஆபிரகாமை போல நம்புகிற ஒரு நம்பிக்கையை நம்ம பெற்றுக்கொண்டோம்னா விசுவாசத்தில் வளரலாம். ஆமீன் சொல்லுங்க. வளரலாமா? வளர முடியாதா? இப்போ கொஞ்சம் உங்களுக்கு ஒரு நம்பிக்கை வந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு 7வது வாரம் இது. கொஞ்சமாவது என்ன வந்திருக்கும்? நம்பிக்கை வரும். விசுவாசித்து இந்த வார்த்தைகளெல்லாம் இப்போ இது ரெக்கார்ட் ஆகிட்டுருக்கு, இந்த யூடியூப்பில் கிடக்கும். உங்களுக்கு நான் சில செய்திகளெல்லாம் ஒரு 10 முறையாவது கேட்பேன். 10 முறையாவது என்ன செய்வேன்? ஒரு முறை கேட்டு திருப்பி 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 கேட்பேன். பாசமாக தெரியும், ஓடிட்டே இருக்கும். ஒரு பிரசங்கம்தான், அந்த பிரசங்கம் திருப்பி திருப்பி ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும் சில நேரம். எதுக்கு நான் இதை சொல்கிறேன்னா, சில விஷயங்களை நம்ம கற்றுக்கொள்ளுகிறது அப்படிங்கிறது சாதாரணமாக கற்றுக்கொள்ள முடியாது. சாதாரணமாக என்ன செய்ய முடியாது. இப்போ உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா, நீங்கள் விசுவாசத்தில் வளரணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா யூடியூப்பில் போய் அந்த ப்ளேலிஸ்ட்டில் போய் பாருங்கள். பார்த்து அதை நீங்கள் ப்ளே பண்ணி அதை நோட்ஸ் எடுக்கணும். என்ன செய்யணும்? நோட்ஸ் எடுக்கணும். வளரணும்னு ஆசை இருந்தால் நோட்ஸ் எடுத்து திருப்பி திருப்பி நீங்கள் அதை கேட்டு கேட்டு வரும்போது தான் விசுவாசத்தில் வளர முடியும். ஆமேன் சொல்லுங்கள். ஒரே வார்த்தையை திருப்பி திருப்பி கேட்கும்போது நமக்கு என்ன ஆகும்? அதனுடைய உண்மையான அர்த்தம் புரியும். நம்ம பைபிளை படிக்கிறோம் பாருங்கள். ஒரு முறை படித்தோம், புரிஞ்சுது, அப்படி தானே? திருப்பி படிக்காமலாம் இருக்கோம். திருப்பி திருப்பி என்ன செய்கிறோம்? அப்படி தானே? படிக்கிறோமா இல்லையா? திருப்பி திருப்பி படிக்கிறோம். அப்போ ஒரு முறை படிக்கும்போது புரியாத விஷயங்கள் 2வது படிக்கும்போது புரியும். 2வது படிக்கும்போது புரியும். திருப்பியும் 3வது படிக்கும்போது இன்னும் கொஞ்சம் என்ன செய்யும்? வித்தியாசமாக வசனம் பேசும். அல்லேலூயா. அதனால தான் நான் சொல்கிறேன், கண்டிப்பாக உங்களுக்கு அந்த இன்ட்ரெஸ்ட் இருக்கணும். அதை ப்ளே பண்ணி என்ன செய்யணும்? பார்க்கணும், செக் பண்ணி பார்க்கணும். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அப்போது நான் எதுக்கு இதெல்லாம் சொன்னேன்னா, இயேசு விசுவாசத்தை கற்றுக் கொடுக்குறார். சீஷர்களுக்கு என்ன செய்கிறார்? கற்றுக் கொடுக்கிறார். சீஷர்களுக்கு கற்றுக் கொடுத்தார். அல்லேலூயா. அப்போ ஆதி அப்போஸ்தல நாட்களில் இதுதான் பிரசங்கம் பண்ணியிருப்பாங்க. குருடன் நடந்தான், குருடன் பார்த்தான், செவிடன் கேட்டான், முடவன் நடந்தான், மரித்தவன் உயிர் தெழுந்தான் அப்படின்னு தான் பிரசங்கம் பண்ணியிருப்பாங்க. இயேசுவை குறித்து பிரசங்கம் பண்ணால் வேறு என்னத்தை பண்ண முடியும்? இதை தானே பண்ண முடியும். அல்லேலூயா. சோத்துரும். அப்போ பண்ணும்போது அவங்களுக்குள்ளே என்ன வந்திருக்கும்? விசுவாசம் ஆட்டோமேட்டிக்காக கொஞ்சம் கொஞ்சமாக வந்திருக்கும். அதனால தான் வசனமும் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. விசுவாசத்தில் வல்லவர்களாய் மாறுங்கள். அல்லேலூயா. ஆண்டவர் ஏதாவது ஒரு வார்த்தை நம்மளை பார்த்து சொன்னார்னா அந்த வார்த்தை நம்புகிறதுக்கு ஏதுவில்லாதிருந்தாலும் நம்பணும். எப்படி நம்பணும்? வாய்ப்பே இல்லை. எப்படி? வாய்ப்பே இல்லை, சான்ஸே இல்லை அப்படின்னு சொன்னாலும் ஆண்டவர் சொன்னால் நம்பணும். எப்படி? நம்ம எப்படி நம்புவோம்? ஏதாவது சான்ஸ் இருக்கா? வாய்ப்பு இருக்கா? நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கா? ஆராய்ச்சி பண்ணி பார்த்து அப்படி தானே பொதுவாக மனுஷன் அப்படி தானே இருப்பான். ஆனால் உண்மையான தேவ பிள்ளைகள் எப்படி நம்பணும்? ஆண்டவர் சொல்லிட்டாரு, ஆண்டவர் சொன்ன வார்த்தை அப்படியே என்ன செய்யும்? நடக்கும், அப்படியே நடக்கும். ஏன்னா சொன்னவர் உண்மை உள்ளவர். ஆமென். சொன்னவர் வல்லமை உள்ளவர். சொன்னதை நிறைவேற்றுவதற்கான சகல வல்லமையும் அந்த வார்த்தைக்குள்ளேயே இருக்கிறது. ஆமென். அப்போ அந்த வார்த்தையை நம்பணும். ஏதுவில்லாதிருந்தும் நம்பணும். சொல்லுங்கள், எப்படி நம்பணும்? ஏதுவில்லாதிருந்தும் நம்பணும். முழு நிச்சயமாக 21வது வசனம் சொல்லுது. ரோமர் 4:21.
முழு நிச்சயமாய் நம்பணும். எப்படி நம்பணும்? முழு நிச்சயமாக நம்பணும். ஆண்டவரை பின்பற்றணும், ஆண்டவருடைய வழிகளில் நடக்கணும். அப்படி நடக்கும்போது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். விசுவாசத்தில் வளருவோம், ஆவிக்குரிய ஜீவியத்தில் மேன்மையான அனுபவங்களை பெற்றுக்கொள்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. நாம் எல்லாரும் முழங்கால் படியிடுவோம், ஜெபம் பண்ணுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.